வாசம் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 26, 27, 26 வேணாம். பெண்களை பற்றி பிரசங்கியார் எழுதியிருக்கிறாரு. இன்றைக்கி சபையினுடைய நோக்கம் கவனிங்க. சபையை பற்றி நான் பேச போகிறேன். சபையினுடைய நோக்கம் வாசிங்க. 7, 27, 26 வாசி. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 26. கன்னிகளும் வலைகளும் ஆகிய நெஞ்சமும் கயிறுகளும் ஆகிய கைகளையும் உடைய ஸ்திரியானவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். தேவனுக்கு முன்பாக சர்க்குணவாளியாய் இருக்கிறவன் அவளுக்கு தப்புவான், பாவியோ அவளால் பிடிபடுவான். காரியத்தை அறியும்படிக்கு ஒவ்வொன்றாய் விசாரணை பண்ணி இதோ இதை கண்டுபிடித்தேன் என்று பிரசங்கி சொல்லுகிறார். என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன், இவர்களுக்கெல்லாருக்குள்ளும் ஒரு ஸ்திரியை நான் காணவில்லை. 26 சாவோட மோசமாக பெண்களுடைய சுபாவம். நான் காயத்ரி பார்க்குது. சாவை விட மோசமான சுபாவம் உள்ளவங்க பெண்கள் சொல்லப்பட்டு 26. நான் அதை பற்றி பேச விரும்பலை. ஆனால் 27, 28 சாலமன் என்கிற ஞானி உன்னை கேட்குறார். ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே சுவாமியானவரே, இந்த மதியான வேலை உடைய சமூகத்தை தாழ்த்துக்கிறோம். பெருமையாக்க ராஜா தேவனாக கத்தரண்டவரே, சபையினுடைய காரியங்களை நீர் வெளிப்படுத்தும்படியா தேவனுடைய கருத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதியும். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிங்க. 27, 28 வாசி. காரியத்தை அறியும்படிக்கு ஒவ்வொன்றாய் விசாரணை பண்ணி இதோ இதை கண்டுபிடித்தேன் என்று பிரசங்கி சொல்லுகிறார். என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன், இவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஸ்திரியை நான் காணவில்லை. இங்கே ஒரு புருஷன் ஒரு ஸ்திரீ, ஒரு புருஷன் ஒரு ஸ்திரீ, ஒரு புருஷன் ஒரு ஸ்திரீ. திரும்ப சொல்ல, ஸ்திரீகள் சொல்லப்படல, ஒரு புருஷன், ஆண் பிள்ளை, ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை. ஒரு ஸ்திரீ கைவிடப்பட்ட வனாந்தரத்தில் ஜீவிக்கிற ஸ்திரீ. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நல்லா புரிஞ்சுங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த ஜெயங்கொண்ட சபையை தேடி நிற்கிறாங்களாம். என்னதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆதியாகத்திலிருந்து யோவான் ஸ்நானகன் வரைக்கும் இந்த காரியங்களை மணவாட்டி சபை கத்தர் வெளிப்படுத்தலை. ஆனாலும் தேடின்னு தான் இருக்கிறாங்க. சொல்றாரு பாருங்க, நான் ஒரு ஆண் பிள்ளையை, ஒரு ஆண் வாசிங் கண்டுபிடித்தேன். வாசிங். காரியத்தை அறியும்படிக்கு ஒவ்வொன்றாய் விசாரணை பண்ணி இதோ இதை கண்டுபிடித்தேன் என்று பிரசங்கி சொல்லுகிறார். என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது. பாருங்க, ஒன்றை கண்டுபிடித்தேன், இன்னொன்றை தேடுகிறது மனம். வாசிங்க. அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன். இவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஸ்திரியை நான் காணவில்லை. எழுத்தின்படி நான் பேச விரும்பல. ஆவிக்குரிய பிரகாரமாய் பார்க்கும் பொழுது நல்லா கவனிங்க. கோடான கொடி திருச்சபைகள் இந்த பூமியில் இருக்குது. ஆனால் கத்தர் மணவாட்டியை இன்றும் தேடி கொண்டு தான் இருக்கிறார். இங்கே இவர் என்ன எழுதுறாருன்னா, ஒரு ஆண் பிள்ளையை கண்டுபிடிச்சேன்னு சொல்றார். நான் முதல்ல ஆண் பிள்ளையை பற்றி நான் பேசுகிறேன். மோசே நாளில் அங்கே ஒரு சம்பவம் நடந்தது. மோசே பிறந்த உடனே நல்லா கவனிங்க. இந்த ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளைய பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடாதுன்னு பிசாசுடைய தீர்மானம் ஏதேம் தோட்டத்திலிருந்து. ஆனால் தான் மோசே பிறந்த உடனே ஒருவேளை அவராக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொண்டு போய் அங்கே போடுறாங்க. யாத்திராகம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க.
வேற யாரு வாசிங்க டக்கு டக்கு. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 1-2. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமார்த்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து கவனிங்க. ஒரு ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை எங்க போறான்னு கேட்டா தண்ணியில போறாங்க. தண்ணி என்பது பாடு, பிரச்சனை. மணவாட்டி சபையை கர்த்தர் எப்படி உருவாக்க விரும்புகிறாருன்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனைகளோடு போராட்டத்தோடு தான் நான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்போ ஜெய ஜீவியம் ரொம்ப அவசியம். நமக்கு ஜெய ஜீவியம் நமக்கு அவசியம். இந்த சபையில் வரும்போது சில பேர் நினைக்கிறாங்க, பெரிய பணக்காரன் ஆகணும், நான் அத்தை மாடி வாங்கணும், இத்தை மாடி வாங்கணும், அதை தூக்கி குப்பையில் போடுங்க. இந்த பிள்ளை பிறந்த உடனே, நல்ல கவனி, இந்த பிள்ளை பிறந்த உடனே கொண்டு சேர்க்கிற இடம் ஓடுற தண்ணியில் கொண்டு போய் போட்டாங்க. தண்ணி பாடுகள் குறிக்குது. சபை என்பது நல்ல கவனி, பிசாசுடைய கண்ணு. நீங்க கர்த்தர் ஆராதிக்க கூடாது, நீங்க பரலோகம் போகக்கூடாது. அப்போ உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரும் பொழுது நல்ல கவனிங்க, கொண்டு வந்து போட்டதே அவங்க தாய் தான். ஆனால் அதே தாயை வந்து தான் கர்த்தர் மதர் ஃபீடிங் கொடுக்க கர்த்தர் ஆயத்தம் பண்ணினார். கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. நல்ல சத்தமா நீங்கள் வசந்த கவனிக்கிறேன்னு பார்க்குறேன். அப்போது கிருபை நாட்கள் இருக்கிற நாம இன்னைக்கு நான் பலிப்படத்தை உட்காந்துன்னு சொல்லேன், அநேக சபைகளில் பிசாசு உள்ள பூந்து அடிப்பான். நீங்கள் நினைக்கிற அந்த அடி இல்லை, விசுவாசிகளை நிர்மூலமாக்கும்படியாகும், விசுவாசிகளுக்கு ஆண்டவரை விட்டு விலகும்படியாகும் அவனை உபாய தந்தத்தை மந்திராது. அப்போது ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்றால் அநேக பாடுகள் வழியாய், போராட்டங்கள் வழியாய். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் வாசிங்க. வெளிப்படுத்தல் சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரம். அங்கே ஆண் பிள்ளை பற்றி சொல்லப்பட்டு வெளிப்படுத்தல் 12:5. சகல ஜாதிகளையும் இரும்புக்கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றால் அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இங்க பாருங்க, ஸ்திரீகள் என்று போடும்போது சபைகள். ஸ்திரீகள் என்றால் பலவீனமான பாண்டம். நீதிமொழி சொல்லப்பட்ட ஸ்திரீகள் என்றால் பலவீனமான பாண்டம். ஆண் பிள்ளை என்றால் ஜெயஜீவன் செய்கிறவர்கள். அப்போ நல்ல கவனிங்க, ஆண் பிள்ளையை கொல்லும்படியாகத்தான். நல்ல கவனிங்க, அங்க மோசே கொல்லப்பட்டிருந்தானால் எகிப்து ஜனங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்திருக்க மாட்டார், வேற இருப்பார், அது வேற விஷயம். பட் தேவனுடைய திட்டத்தை கவனிச்சு பாருங்க. இங்க சொல்லப்பட்டிருக்குது, இங்க பாருங்க, ஆண் பிள்ளை ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையை கர்த்தர் எழுப்பது. அப்போ கைவிடப்பட்ட சபை எங்க ஓடுதுன்னு பாருங்க, வாசி பாருங்க. ஸ்திரீகள், ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனால் போதும், உபத்திர காலம் போதுமா. காயத்ரி தெரியுமா உனக்கு? உபத்திர காலம் முதல்ல ஆண்டவர் ரகசிய வரிகள் எடுத்துக்கொள்ளப்படலைன்னா மகா பெரிய பிரச்சனை பூமியில சந்திக்க போறீங்க. இது எழுதி தரும். ஸ்திரீயானவள் வனாந்தரத்திலே ஓடி போனால் சொல்லப்பட்டிருக்குது. இதுதான் அவர் சொல்றாரு, ஆண் பிள்ளையை நான் கண்டேன், அந்த ஸ்திரீ யாருன்னு தேடி நிற்கிறாராம். சரி, இப்ப நான் ஒவ்வொரு காரியத்தை விளக்குறேன். வாசிங்க. தானியேல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தானியேல் 12:9 வாசி சீக்கிரம். தானியேல் 12:9. அதற்கு அவன், தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். ஆமென். நல்ல கவனிங்க, இங்கேயும் சபையை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அங்கே சொல்ற நீ மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. ஆனால் வெளிப்படத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் ஓப்பன் பண்ணுறார். அப்போ பவுல் என்ன சொல்றாரு வாசிங்க. அதுக்கு முன்னாடி வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. வெளிப்படுத்தல் வெளிப்படுத்துதல் 1:2. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம், இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். அது கீழே சபைகளுக்கு அப்படின்னு வரும் பாருங்க. அந்த வசனம் வாசிங்க. 7 சபைகளுக்கு போய் சொல்லுன்னு வரும் பாருங்க வசனம். அதே வசனம் வாசிங்க.
இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமா இருக்கிறது. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் கவனிங்க. அப்போ தேவனுடைய நோக்கம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன? சபையை உருவாக்குவது மாத்திரமல்ல, மணவாட்டியை தம் பக்கமாக இழுத்து கொள்ளும்படியாக தன் ஜீவனை கொடுத்து ஆண்டவர் சபையை உண்டாக்கினார். அப்ப சபைக்கு வர நீங்க எதுக்கு வரன்னு தெரியாம வரக்கூடாது. நான் மறுபடியும் சொல்ல, உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் வந்திருக்கிறார். தானியேல வாசிக்கும் போது மறைபொருளா இருந்தது. அவர் சொல்றாரு, பிரசங்க சொல்றாரு, தேடுகிறேன்னு சொல்றாரு. இப்ப கிருபை நாட்கள் இருக்கிற நாம ஆண்டவர் அழகா கொண்டு வந்து விட்டுட்டார். இப்போ ஆனா நம்ம தெளிவில்லாம இருக்கிறோம். எதுக்கு வரோம்? ஏன் அபிஷேகம் பத்தி பேசுறோம்? ஏன் அபிஷேகம்? நான் நேற்று கூட கேட்டேன், அபிஷேகம் எல்லாம் போக முடியாது. அபிஷேகத்தை கேட்டு ஆண்டர்கிட்ட வாங்கணும். நம்ம கேட்டு வாங்கணும், ஆண்டவர் கொடுப்பார் நமக்கு. அப்போ நம்முடைய நல்ல கவனிங்க. சபைக்கு எதுக்கு வந்தீங்க? ஆண்டவரை சந்திக்க வரேன்னு சொல்லிட்டீங்க. மறைபொருள் ஆண்டு வெளிப்பட்டேன்னு சொல்லிட்டேன். நான் ஒரு காரியம் நான் சொல்றேன், வாசிங்க. வெளிப்படுத்த 22:16 வாசிங்க. நான் அடுத்து நான் சபைக்குள்ளே போல நான் வாசிங்க. வெளிப்படுத்தல் 22:16 சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். திரும்ப 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 உங்களுக்கு சொல்றேன், கட்டடம் ஒரு நாளும் பரலோகத்துக்கு கொண்டு போவாது. சர்ச்சு டெனாமினேஷன், சர்ச்சு பேரு அங்கே போன அந்த இடத்தை மாற்றிக்கொள்ளுங்க. உன் விசுவாசம், தேவன் நீ வைத்திருக்கிற எல்லா காரியம் ஆண்டவர் உன்னை பார்த்து ஆண்டவர் கொண்டு போவார். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா சபைக்கு சில காரியங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சரி, இப்போ சபையில் நான் மிக முக்கியமாக நிறைய காரியம் இருக்குது, அடுத்த வாரம் தொடரும். மிக முக்கியமான 3 குவாலிட்டி நமக்குள்ள இருக்கணும். முதல்ல பரிசுத்தம். நான் சொல்லிடுறேன், முதல்ல பரிசுத்தம். சரி, பவுல் சொல்றாரு, கொலேசியர் 1 24, 25, 27 நீங்க வாசிங்க. கொலேசியர், அழகான வார்த்தை, கொஞ்சம் கவனிங்க. கொலேசியர் 1 24, 25, 27, 26 வேண்டாம். கொலேசியர் 1 24, 25, 27 வா. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை நான் ஏற்கனவே சொல்றேன். ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளைய கொண்டு போய் இங்க பாருங்க, ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை தண்ணியில போட்டாங்க. எதுக்கு? பாடுகள். பவுல் சொல்றாரு, சுவிசேஷம் சொன்ன இடங்களிலே இங்க பாருங்க, அம்மா கொஞ்சம் கவனிங்க. உங்களுக்கு போய் நான் போராடுறேன், டெய்லி போராடுறேன், சபைக்கு ஒழுங்கா வாங்க, சபைக்கு ஒழுவாங்க, கேட்க மாட்டேன்றீங்க. நாங்க பாடுபடணும், உங்ககிட்ட போராடணும். அங்க சொல்றாரு, பவுல் சொல்றாரு, பாருங்க வாசிங்க. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து, இங்க பாருங்க, பவுல் சொல்றாரு, உங்களால எனக்கு பாடு, உங்களால எனக்கு பாடு, அதனால எனக்கு சந்தோஷம். உங்களால வர பாடு எனக்கு சந்தோஷம். வாசி, அதன் நிமித்த சந்தோஷம். கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில், நல்ல கவனிங்க, கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களினாலே குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். அப்ப பாருங்க, அப்போ என்ன பாருங்க, இல்ல கொஞ்சம் தயவு செய்து கவனிங்க, அம்மா கவனிங்க. சபைக்கு வரும் பொழுது சுகபோக ஜீவன் நமக்கு தேவையில்லை. சபைக்கு வர நீ வெள்ளை துணி போட்டு வந்தா பரிசுத்தமாக்கி நினைச்சிடாதீங்க. உன்னுடைய சிந்தை, உன்னுடைய பேச்சு, உன்னுடைய எண்ணம், தேவன் எனக்காக ஜீவனை கொடுத்தார். தேவன் எனக்காக ஜீவன், என்னை உருவாக்கும்படியாக ஜீவனை கொடுத்தார். என் மனவாட்டி ஆண்டவர் என்னை உருவாக்கும்படியாகத்தானே கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அந்த சிந்தையோட சொல்றாரு பாருங்க பவுல். நான் உருவாகும் அளவும் நீங்கள் உருவாகும் அளவும், வாசிங்க. ஆதி காலங்களும் தலைமுறை தலைமுறை முன்னாடி இப்பொழுதும் நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் பாருங்க, சபை பாடுபட வேண்டும். தெளிவா சொல்ல, சபை பாடுபட வேண்டும். சபைகள் பாடுபட வேண்டும். எலெக்ஷனால சண்டை கிடையாது, உள்ள பிரச்சனை அது கிடையாது. சபை பாடுபட வேண்டும். பவுல் சொல்ற, சபை பாடுபட்டு, வாசிங்க, கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில், கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களினாலே குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். என் அப்ப பாருங்க, பாடு, அவமானம், நிந்தை, ஊழியம். பவுல் அல்ல பாருங்க மா,
பவுல் நம்மளை போல சாதாரண ஆள் கிடையாது ஐயா. கோடீஸ்வரன், கோடீஸ்வரன். உன்னை உருவாக்கும்படியாக தன்னையே ஒப்பு கொடுத்து அவமான நிந்தை பட்டு நீ என்ன பண்ணாலும் சரி, எப்படியும் உன்னை உருவாக்குவ, எப்படியும் உன்னை உருவாக்கி கத்துக்கணும். என்ன மனுஷன் சுபாவம் பாருங்க. இதை நீங்க கத்துக்கணும், சபையில வந்து கத்துக்கணும். அவன் அத்தை சொல்லிட்டா, இவன் இத்தை சொல்லிட்டா, இன்னைக்கு சபைக்கு வர மாட்டா, போ போ போ. உங்களால் வரும் நிந்தையினாலே நான் அதை பாக்கியமா நினைக்கிறேன். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம், நீங்க எப்படி அவ்வளவு வேகமா அழகா வாசி, அழகா இருக்கும் பாருங்க. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து பாருங்க, பாடுபட்டேன்னு கூட சொல்லப்படல, உங்களால் தொடர்ந்து பாடு. ஒரு அம்மா உதவி செய்ய போனேன், சொல்றேன், நான் சொல்லக்கூடாது. காலிலேருந்து 6 மணிக்கு போய் நைட்டு 10 மணிக்கு ஸ்டேஷன் உட்காந்து. நன்றி இல்லாத ஜனங்க, நன்றி இல்லாத ஜனங்க, நன்றி கிடையாது. எதுக்கு? எப்படி உருவாக்கணும், எப்படி ஆண்டை விட்டு வரணும், இந்த சிந்தை எனக்கு இருந்தது. நீ உட்காருவியா? இங்கே ஒரு சபைக்கு போனால் அந்த பாஸ்டர் வர முடியாதுன்ட்டார். நான் பேர் சொல்ல விரும்பல, நல்லா கவனிங்க. என்ன நோக்கம்? நீங்கள் உருவாக்கணும், நீங்கள் ஆண்டு விட்டு இருக்கணும். சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அப்போ வருகிற நீ, சபைக்கு வர நீ எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவா இருக்கணும்? நான் கெட்டாலும் பரவாயில்ல, இந்த அம்மாவை நான் உருவாக்கிட்டு போறேன். நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, இந்த அம்மாவை நான் உருவாக்கிட்டு, அந்த சிந்தையோடு வாங்க. உபதேசம் சாதாரண கிடையாது, சபை சாதாரண கிடையாது. நீ ஒரு நேரம் சீக்கிரம் வரச்சு யோசிக்கிறியே, எப்படி கர்த்தர் கொண்டு போவார் உன்னை? உன் சிந்தை சரி கிடையாது, என்னதான் சரி கிடையாது, பேச்சு சரி கிடையாது, வசனம் வாசிக்கிறல்ல. அப்ப பாருங்க பரிசுத்தம் எப்படி வரும்? பவுலுடைய சிந்தையை பாருங்க, எப்படி உருவாக்கணும். உங்க பொண்ணு வந்து ஃபீஸ் கட்டினாங்க, 2 பேர்கிட்ட சொல்றாங்க, 2 பேர்கிட்ட காசு இல்லை, 24 மணி நேரம் போராடுறீங்க, எங்கெங்கயோ கேட்டு பார்க்குறீங்க, ஒரு இடத்துல பணம் கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ நீங்கள் சூழ்நிலை பார்ப்பீங்களா, வியாதியை பார்ப்பீங்களா? என்ன உங்களுக்கு சிந்தை என்ன இருக்கும்? 2 பேருக்கு என்ன சிந்தை இருக்கும்? சத்தம் மைக் வச்சு பேசுங்க. எப்படியும் வாங்கி அதை கட்டிதான். இதே சிந்தை தான் நமக்கு வேணும். ஆமென். எப்படியும் இவங்களை உருவாக்கி ஆண்டவர்கிட்ட கொண்டு போகணும். வரும்போது கை சும்மா வராதுங்க, ஆலயத்துக்கு வரவே சும்மா வராது, கை வரும்போது வருமே வராதிங்க. நீயே சரியா ஒழுங்க வரதில்லை, எப்படி அவன் வருவான்? இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக, பாருங்க, குறைவானதை அவருடைய, இங்க பாருங்க, சபை, சபை அவருடைய சரீரம். ஆமென் சொல்லுங்க. சபை, இங்க பாருங்க, நான் இப்பவும் சொல்றேன், ஊசூர்ல நான் ஏறக்குறைய கத்தர் மணிக்கு 70,000 ரூபாய் கொடுத்தேன். 1,14,000 ரூபாய் இடம். நான் வெளியே கலெக்ஷன் பண்ணி கொடுத்தேன், 90,000 ரூபாய் கொடுத்துட்டு இப்போ கூட என் பேர் இருக்கும். பிடிக்கலன்னு சொன்னவனே வெளியே வந்துட்டேன். நான் நினச்சிருந்தேன்னா கோர்ட்டு கேஸ் பண்ணியிருப்பேன். அது கத்தருக்கு 2 வாங்கி கொடுத்தது. ஒரே ஒரு வார்த்தை கூட சொல்லலை, அமைதியாக வந்துட்டேன். எனக்கு என்ன, இதை விட கத்தர் மேன்மையான கத்தர் கொண்டு வந்திருக்கிறார். லோயா நீங்கள் சாப்பிட தான் இருக்குது. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தேன், என் தெய்வத்துக்கு நான் பயப்படுறேன், ஒரு நாள் என்னை தேடி வருங்க. அதே மாதிரி வந்தாங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இங்கே நீங்கள் வரீங்க, தேவனை ஆராதிக்கிற ஆபோது தான் கை வைக்கிறீங்க. ஏன் உன்னால் சீக்கிரம் வர முடியும் சொல்லு? சுபாவம் சரியில்லை, போனால் லேட்டாக போய்க்கலாம், போ. என்ன சரி கிடையாது. நம்ம திரும்ப சொல்ல, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அமையும். ஆனால் இங்கே வந்தீங்கன்னா இப்படித்தான் வாழ ஆண்டவர் சொல்லிக் கொடுத்து, இப்படிதான் ஜீவிக்கணும், இது ஆண்டவர் சொல்லிக் கொடுத்துருக்கிறார். அப்போ சபை என்பது தேவனுடைய சரீரமா இருக்குது, நாம தேவனுடைய அங்கங்களா இருக்கிறோம். ஆமென், ஆமென். அப்ப இங்க பாதிக்கப்பட்டா கை நேராங்க போகும். கண்ணில் ஒரு பூச்சி வருது, என்ன பண்ணுவேன்? சிம்பன் உடனே கண்ணை முடுறோமா இல்லையா? கண்ணை முடுறோமா இல்லையா? அப்ப சபைக்கு சேர்க்கத்து நம்ம மூக்கால் அழுகுறோம் சொல்லுங்க. சபைக்கு சேர்க்கிறது மூக்கால். யார் 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 யாருடைய சபை? அது தேவனுடைய சபை, தேவனுடைய சரீரமாகிய சபை
தேவனுடைய சரீரமாகிய சபைக்கு நாம் எல்லாம் ஊழியம் செய்யணும். ஆமென், 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 ஆமென். தெளிவா இருக்கிறீங்களா? தெளிவா இருக்க. சபை சாதாரண நினைக்காதீங்க. அப்போ சிபிஎம் நான் போட்டிருக்குது, இல்ல சிஎஸ்ஐ நான் போட்டிருக்குது, தேவனுடைய சரீரமாகிய சபை. அம்பா டீகா ஏம்பா லேட்டா வர, நான் போய் கேட்பேன், அவரை அப்புறம் கர்த்தர் பார்த்துக்குவார். அப்ப ஞாபகம் வச்சுங்க, சபைக்கு வர நாம பரிசுத்தம் மாத்திரமல்ல, சபையை குறித்து நமக்குள்ள ஒரு வெளிப்பாடு இருக்கணும். இவ்வளவு ஜனம் காலியா இருக்குது, நம்ம ஜாமாச்சு போன ஆண்டவரே செய்ய ஆண்டவரே வரமாட்டாங்க, இப்ப கூட வரமாட்டாங்க. ஸோ டோன்ட் சே, சொல்லாதீங்க, செயலில் போய் செய்யுங்க. இப்போ ஊழியம் செய்யுங்க. வரும்போது பாருங்க, ஒரு சீக்கிரம் வரமாட்டான். அப்போ பாடுகள் போன அவமானப்படுத்துவான், நிந்தைப்படுத்துவான், கேவலப்படுத்துவான். வாசிங்க. இப்பொழுதும் நான் உங்கள் கீழே சபையாக சபை கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். என்ன? நிந்தை, அவமானம், கேவலம், கேவலம். எத்தனையோ பேர் பேசுகிறாங்க. வேற யாரில் கூட பிறந்தவங்களே, நீ வந்தாவா வர கட்டினா போ கல்யாணத்துக்கு. அண்ணன் வந்து கூப்பிட்றாரு, வீட்டு பத்திரிக்கை விளைவிச்சுட்டு வந்தா வராட்டுமா கேட்டு மட்டும் போயினேன்ட்டார். எதுக்கு? நான் அவருக்காக சொல்ல, அவரை தேவன் அறியாமல் இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு சபைக்கு வர நீங்கள் மற்றவங்களை கேவலமாக நினைக்காதீங்க. அது தெய்வீக சுபாவம். ரெண்டாவது, என்ன சாதிக்க போகிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணி அநியாயம் பண்ணி என்ன சாதிக்க போகிறோம்? ஒன்றும் செய்ய முடியும் போகிறது. ஆனால் ஒரு நாள் தேவன் கிட்ட நிச்சயமாக நியாயம் தீர்ப்பார். ஞாபகம் வச்சுங்க. அது சொல்றாரு பாருங்க, அழகா வாசிங்க. கிறிஸ்துனுடைய உபத்திரவங்களில் ஒரு மணி நேரம் பேசுவோம் இதை பற்றி. புரியுதா சங்கவி? அவங்க அப்படிதான் இருப்பாங்க, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. முள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரோஜா கவலைப்பட்டது கிடையாது. அதே ரோஜா சொல்லிட்டு முல்லை பார்த்து, நீ இருந்தாலும் சரி நான் பக்கத்து தான் மலருவேன்னு சொல்லிட்டு. ஆமென், அல்லேலூயா. நீ இருந்தா நீ குத்து, நீ குத்து. இங்கே அதுதான் அதுக்குதான் கத்தருக்கு கொண்டு வந்துருக்குறார். கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுது, கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுது. இருக்கட்டும் ஐயா, வீட்டில் பிரச்சனை இருக்கட்டும் ஐயா, எஜமான் கொடுக்கிறாரு ஐயா. சொல்லுங்க, எஜமான் கொடுக்கிறாரு. என்ன அவமானப்பட்டு என்ன நினைக்கட்டும், எஜமான் என்ன கைவிட மாட்டார். அது விசுவாசம். பசியோ பட்னி ஆண்டவர் நம்ம கைவிட மாட்டார். அவரு நான் விசுவாசம் பாருங்க. ஆமென், அல்லேலூயா. கொலை சபைக்கு எழுதுறாரு, என்னடா கூத்தடிச்சுக்கிறீங்க சபையில? எதுக்குடா ஆண்டவர் சபையை வச்சாரு? உன்னை வந்து சண்டை போறதுக்காக சபையை வச்சாரு, ஆர்குமெண்ட் கதை பேசுறதுக்காக சபையை வச்சாரு. சபை தேவனுடைய சரீரம். அந்த சரீரத்தை நம்ம அல்ல அவயங்களா இருக்கிறோம். அந்த அவயங்கள் தேவனுக்கு பிரயோஜனமா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. வாசிங்க, வாசிங்க. கிறிஸ்துனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும். கொஞ்சம் கவனிங்க. ஆதி காலங்களிலே, ஆதாமிலிருந்து யோவான் ஸ்நானகன் வரைக்கும், திரும்ப சொல்றாரு, ஆதி காலங்களிலே, வசந்த காலம், ஆதி காலங்களிலே, ஆதி ஏதாம் தோற்றத்திலிருந்து யோவான் ஸ்நானகன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த பேப்டிசம் யோவான வரைக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தலையும். எங்க அப்பா ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்திருக்கிறார், நமக்கு வெளிப்படுத்திருக்கிறார். இல்லை சாதாரணமா இருக்கிறீங்க, தெரியல, ஆண்டை பத்தி தெரியல, சபையை பத்தி தெரியல. சத்தமா இன்னொரு முறை கை தட்டி பார்க்க, நல்ல சத்தமா. சபைக்கு லேட்டாக வருவானே, சபையில் வேலை சொல்லி யோசிக்காதீங்க. தேவனுடைய சரீரம் அதில் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துக்கிறார். நான் ஒன்று கேட்குறேன், பரலோகத்துக்கு மேலே போனோன்னா முதல்ல நீங்கள் யாரை பார்ப்பீங்க? நீங்கள் சொல், சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அப்புறம் பவுலுடைய பாதத்தில் போய் கீழே விழுவேன் நான். ஆனால் வேதம் சொல்லுது, இந்த பூமியில் அவர் நம்முடைய சரீரம், அவர் சரீரமாக நாம் இருக்கிறோமோ, அவருடைய சரீரமாக நாம் இருக்கிறோமோ. இதை உணரல, இதை உணரல.
சாப்பாடு போகிறதுக்கு சண்டை, சோறாக்கிறதுக்கு சண்டை, வேலை செய்யறதுக்கு சண்டை. உணரல, எதிரார், அழகாக எதிரார். அப்பா நீங்கள் என்ன நீ இருந்தாலும் அவமானம் கூட பட்டுங்க. இப்போ கூட சொல்லுவேன், சாப்பாடு செய்யணும் பார்த்தேன், இந்த மனசில் வச்சுங்க. நானே மனசில் வச்சுக்கும் போது தேவன் கீதா அம்மா ஆண்டு பார்த்துன்னு தான் இருப்பார். ஆமேன், அல்லேலூயா. நேராக வந்து பாட்டு வேலை செய்யுங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா நோ ஈகோ, நான் ஆண்டவருக்காக செய்கிறேன். ஆமேன் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். நான் ஆண்டவருக்காக செய்கிறேன்னு சொல்லுங்கள். போன வாரம் பாஸ்டர் நான் கழுவினேன், இந்த வாரம் நான் கழுவலைன்னா இன்னைக்கு சபைக்கு வெளியே பிரமாணத்தில் இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. அப்போ சபையில் முதல்ல பரிசுத்தம் மாத்திரமல்ல, தேவனுடைய சபையினுடைய அங்கமாக இருக்கிறோம், அங்கமாக இருக்கிறோம். வாசிங்க. ஆதி காலங்களுக்கும் கீழே தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாய் இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய வேத வசனத்தை பூரணமாய், இங்க பாருங்க, ரகசியமான தேவ வசனத்தை, வேத வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். போதும், தெளிவா பேசுறார். நான் வந்து சம்பாதிக்க வரல, நான் வந்து ஞானஸ்தானம் கொடுக்க வரல, உங்களுக்கு உபதேசம் பண்ணும்படியாக ஆதி நாட்களில் மறைந்திருக்க ரகசியம், அதாவது மணவாட்டி சபையை குறித்து நான் உன்னோட பேச வந்திருக்கிறேன். அப்போ எல்லாரும் கவனிங்க, ஒரு ரகசியம் அங்கே சொல்லப்பட்டிருக்குது, வசனம், 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 வசனம். சொல்லுங்க, வசனம். வாசிங்க, வசனம் வாசிங்க. ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் மறைவாய் இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாக தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு. அப்போ பிரசங்கி எழுதுறாரு, ஐ அம் சர்ச்சிங் ஒன் பர்சன், ஒரு ஆண் பிள்ளையை நான் கண்டேன், ஸ்திரீயை காணவில்லைன்னு சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்க உங்களுக்கு. பிசாசு மோசே உயிரோடு இருக்கும் போதே அவனை கொல்ல பார்த்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏரோது ராஜாவில் இயேசு பிறக்கும் போது ஊரே ஆண் பிள்ளையில கொண்டாங்க, நடந்த சம்பவம். ஆனா இப்போ நாம ஜெயம் கொள்ளக்கூடாதபடிக்கு, நாம பரிசுத்தம் அடையாதபடிக்கு நமக்குள்ள மிக முக்கியமான ஒரு காரியத்தை எடுத்து பிரயாசப்படுறான். உனக்குள்ள தேவனுடைய வசனம் இருக்கக்கூடாது. You understand? காயத்ரி, புரியுதா? பழைய ஏற்பாட்டு சபையில் தேவனுடைய அந்த டேபர்னாக்கிள் ஆசரிப்பு கூடாரத்தில் சில உள்ள வைக்கிற பொருளுடைய முக்கியமான ஒரு பாருங்க, முதல் காரியம் பொன்னினால், அதாவது பொண்ணு சாதாரண பொண்ணு இல்லை, பசும் பொன்னினால் செய்யப்பட்டு சொல்லப்படுது. குத்துல கூட பசும் பொன்னினால் சொல்லப்பட்டிருக்குது. சாலமன் ஆலயம் கட்டும்போது கூட அந்த ஆலயம் முழுவதும் பசும் பொன்னினால் நிரப்பப்பட்டது. இது எதை குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மணவாட்டி சபையாக நாம, சங்கீதக்காரன் சொன்னான், நம்முடைய வார்த்தை பசும் பொன்னை காட்டிலும் பரிசுத்தம் உள்ளது, பசும் பொன்னை காட்டிலும். அப்போ பசும்பொன் எதை குறிக்குன்னா, தேவனுடைய வசனம், தேவனுடைய வசனம். அப்போ சபைக்கு வர நீ பரிசுத்தம் மாத்திரமல்ல, ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, வசனத்தின்படி வாழ்ந்து காட்டணும், வசனத்தின்படி வாழ்ந்து முயற்சி செய்யணும். மறைக்கப்பட்ட ரகசியம் வாசிங்க, மறைக்கப்பட்ட வசனத்தை வாசிங்க. ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாய் இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட. ஆதி காலம் சொல்லிட்டு பவுல் சொல்ல, இப்பொழுது
அவருடைய பரிசுத்தவான்களுக்கு இங்க பாருங்க, அவருடைய எல்லாருக்கும் இல்ல, பரிசுத்தவான்களுக்கும் வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு பூரணப்படுத்தும்படியாக வசனம் உன்னை விடுதலையாக்கும். நான் பல முறை சொல்றேன், இப்படி வாங்கி இந்த சத்தத்தில் அடுத்த வாரம் லேட்டாக வந்தீங்கன்னா ஜென்மத்துக்கே சேர்த்துக்கல. இந்த வசன்படி நீ வாழனா ஜென்மத்திலே சேர்த்துக்கல. கேட்க நாடோட கேட்கணும். அப்படி பாருங்க, ஆதாமுக்கு கொடுக்கல இந்த ரகசியம், மோசே கொடுக்கல, ஆபிரகாம் கொடுக்கல, தாவீதை கொடுக்கல, நெகேமியா கொடுக்கல. அவங்க என்ன சொல்றாங்க, மறைப்பொருள் தானியேல் கூட தெரியாது. ஆனால் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். கைத்தட்டி ஆண்டவர் சோத்திரம் இல்லாமா? என்ன எதுக்கு? மணவாட்டியை உருவாக்கும்படியாக. மணவாளன் வரும்போது மணவாட்டி சபையாக இந்த சபை ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையா மாறும்படியாக தன் ஜீவனை கொடுத்து சபையை உண்டாக்குன தெய்வம் உன்னை என்னை எதிர்பார்க்குது. நீ வசனத்தின்படி வாழ படைக்கும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சபையில ஆண்டவர் ஏன் வசனத்தை போதிக்கிறார்? உன்னை உருவாக்கும்படியாக. ஆமென் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. அப்ப நீங்க எழுதி போறது பெருசு இல்லை, உன்னுடைய சிந்தை, உன்னுடைய எண்ணம். 17:33 இருக்குது. இந்த வசனம் கட்டி சொல்றேன் நான். உன்னால சண்டை போடாம இருக்குன்னு சொல்லி யாராவது கை தூக்கும்பாங்க. சண்டை போடாம இருக்க முடியுமான்னு சொல்லி கை தூக்கும்பாங்களாம். தூக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு சண்டையே உன்னால போட முடியாம என்ன ஜீவியம்? அப்ப எதுக்கு சபைக்கு வர்றீங்க? வசனம் உள்ள இல்லை. ஆண்டவரே கேளுங்க, மனத்தாழ்மையை தாருங்க ஆண்டவர். சொல்லுங்க, இந்த வசனப்படி வாழ எனக்கு உதவி. நான் அடிக்கடி கேட்பேன், ஆண்டவரே இந்த வசனப்படி வாழ எனக்கு உதவி செய்யுங்க. என் கூட ஒரு எவரன்ஸ் ஒருத்தர் வர்றாரு, அந்த அம்மாவுக்கு தெரியும். திடீர்னு வறுமை, நேற்று கூட சொன்னேன், வறுமை வெத்தம் சரியாக மாத்திரை போடாமல் ஒரு மாதிரி கோமால போயிட்டார். பிசாசு என்ன பண்ண தெரியுமா ஐயா? இந்த வசனத்தை எல்லாம் மறக்க வச்சுட்டுக்கிறோம். வீட்டில் பிரச்சனை, பசி, பட்னி, நல்லா ஜாப் பண்ணிட்டு இருந்தேன். வெளியே வரும்போது துக்கத்தோடு தான் வந்தேன். ஆண்டவரே கூட எங்களோட ஊழியத்துக்கு வருவாங்க. இந்த பிசாசு எங்கள் கை வச்சான் பாருங்க. வசனம் இல்லாமல் எங்களே தெரியல. அவர் தயவு செய்து சபைக்கு நீங்கள் வருகிற மிக முக்கியமான நோக்கம் பரிசுத்தம். 2வது தேவனுடைய அங்கமாக இருக்கிறீங்க. 3வது வசனம். அந்த யாத்திராகம் அந்த குத்தோலை கடுங்க பார்க்கலாம், எங்கே இருக்குது அது? சரிங்களா? சரி, நம்ம அதுக்கு போவோம்னா எபிரேயர் 9:10 வாசிங்க. ஒரு காலம் சொல்லப்பட்டிருக்குது. எபிரேயர் 9:10. நான் சொல்ல முடிச்சு, சீக்கிரம் டைம் ஆச்சு, சீக்கிரம். எபிரேயர் 9:10. எபிரேயர் 9:10. இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும். பாருங்க, பசங்க எழுதுறாரு. கூட்டம் வருது, தூக்கம் வரும். ஆண்ட வசதி அழ ஒரு காலம், சிரிக்க ஒரு காலம், சிந்திக்க ஒரு காலம், உலக காவலை பத்தி பேசுறாரு. ஆனா எபேசு சபைக்கு பவுல் எழுதும் பொழுது 2 காலத்தை மென்ஷன் பண்றாரு. ஒன்று வாசிங்க. இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படிக்கு கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை. இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளே அல்லாமல் வேறல்ல. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு. நல்ல கவனிங்க, சீர்திருத்த காலம் உண்டாகிற வரைக்கும் நியாயப்பிரமாணத்துடைய காலம் அது. அப்ப கிருபையின் காலம் இருக்கிற நாம, நல்ல கவனம், கிருபையின் காலத்தில் இருக்கிற நாம
அந்த சடங்குல நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. சபைக்கு உள்ள வந்தபோது ஜெபம், வேத வாசிப்பு, கர்த்தரை ஆராதிக்கிறது. ரெண்டாவது, தேவ சமூகம். நான் பல முறை உங்களுக்கு சொல்லுங்க, தேவன் வாசம் செய்கிற இடம் இது. இந்த தேவ சமூகத்தில் கர்த்தர் முன்னாடியே வந்துடுவார். என்னத்துக்கு? உன்னை அவர் சந்திக்கும்படியாக அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீ லேட்டா வராத, நீ வந்து தூங்காத, சபையில் தூங்காத. அப்போ சந்திக்கிற இடமானது உன்னை ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த வசனம் உனக்குள்ள கிரியை செய்யும். அதனால தான் சொல்றாரு, பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படாத அந்த ரகசியத்தை அப்போஸ்தலருக்கு கர்த்தர் வெளிப்படுத்து. எதுக்குன்னா, மணவாளன் மணவாட்டை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படியாக, சபையாக மணவாட்டி சபை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படியாக. ஒரே ஒரு வசனவாசி நான் முடிக்கிறேன். சபை குறித்து எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3, 4, 5, 6 தொடரும். இது வாசிக்கும், சீக்கிரம் வாசிக்கும். எபேசியர் கொலைசியர் முன்னாடி வரும். வாசிங்க காயத்ரி, வாசிங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 4, 5. 3, 4, 5. எபேசியர் 3, 4, 5. இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். கொலைசியில வாசிக்கும் போது சபையின் ரகசியம் சொல்லப்பட்டிருக்குது. சபையின் ரகசியம் சொல்லப்பட்டிருக்குது. இங்கே இயேசுவுடைய ரகசியம் சொல்லப்பட்டிருக்குது. நான் மறுபடியும் சொல்றேன், சபையின் ரகசியம் வந்து நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக, சபை குறித்து வெளிப்பாடு உண்டாக்கும்படியாக சபை சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்குது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பத்தி. வாசிங்க. இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். நல்லா கவனிங்க. சபைக்கு வரும் பொழுது வர்ஷிப் மாத்திரமல்ல, அபிஷேகம் மாத்திரமல்ல, இயேசுவை குறித்து நீ அறியப்படணுமா? அனுதினமும் தேவ சமூகத்தில் வரும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவே என்ன பாருங்க, ஒரு பால் கீழே பாலை கையில் கொடுத்த உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? முதல்ல சொல்லுங்க காயத்ரி, சொல்லுங்க. பாலை குத்தி சொல்லுங்க சொன்ன என்ன சொல்லுவீங்க? பிஜில் வைப்பீங்களா? பாலை குறித்து சொல்லுங்க. பாலை பற்றி டேஸ்ட் என்ன சொல்லுவீங்க? பால் என்னன்னு சொல்லுங்க. மைக் சொல்லுங்க. வெள்ளையா இருக்கும், டேஸ்டா இருக்கும், ரிச் கால்சியம். அப்புறம் அவ்வளோதான். நான் சொல்ல, அந்த பாலை வந்து தயிராக்கலாம், அந்த பாலாக்க ஸ்வீட் செய்யலாம், எல்லாம் செய்யலாம், அப்படி சொல்லினே போகலாம். இது ஒரு பாலை குறித்து அறிவு இருக்குதே. சபைக்கு உட்கார்ந்துன்னு வரைய கணக்கு பிள்ளை ஏதும் வர மாதிரி போறிய இயேசு குறித்து நமக்கு ஏன் அந்த அறிவு இல்லை? இயேசு குறித்து உங்களுக்கு வெளிப்பாடு இல்லை. இயேசு எனக்காக அது வேறு இவ்வளோ பெரிய சிலுவை போட்டு உட்காந்துக்கிறது, வீடு ஃபுல்லாக சிலுவை கலராக வச்சுட்டு, அது இல்லை, அது இல்லை. அடா பாவிங்களா போச்சு, டேய் அதுக்கு வரலடா. அவரு சிலுவை தொங்க போறதுக்கு வரல. அவர்கிட்ட ஒன்று இருக்குது, எல்லாருக்கும் ஒன்று இருக்குது, ஞானம் இருக்குது. இயேசு கிட்ட ஒன்று இருக்குது, என்ன தெரியுமா? அனந்த ஞானம். ஆமென். அந்த ஞானம் இயேசுவை அறிவில் வளர 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 முதல்ல உன்னையே நீ வெறுப்ப. கைத்தறி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. முதல்ல உன்னையே வெறுப்ப. ஆண்டவருக்கு ஏதாவது செஞ்சுனே இருக்கணும். புரியுதா? பெரிய பெரிய கோடீஸ்வரலாம் விட்டு எதுக்கு வரான்? நீ அரை மணி நேரம் முன்னாடி வேணா ஆயத்தோட கணக்கு பார்க்குறது உட்காது. அவன் எல்லாத்தையும் விட்டு வரான். என்ன வரான்? ஞானம் இருக்குது. என்ன கூட சொல்ல பிரதர், என்ன பிரதர் எல்லாம் விட்டு போறீங்க? அவன் அவ்வளோதான் பேசுவான். நான் சொல்றேன், அவரை தெரியும், ஆனால் அவருக்குள்ள இருக்கிறத அவருக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னா புரியாது. அப்போ சபைக்கு வரும் பொழுது வசனத்தை கேட்குறீங்க, வசனத்தை எழுதின்னு போறீங்க, ஆனால் அவரை பற்றி அறிகிற அறிவு கம்மியாக தான் இருக்கு. மாசிங் சொல்றாரு. இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை.
தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனானேன். தெளிவா சொல்றாரு. அங்க என்ன சொன்னாரு? இதுக்குதான் அனுப்புனாரு, இதுக்குதான் அனுப்புனான்னு சொல்லி அனுப்புறாரு. இங்க சொல்றாரு, டேய் அவருக்காக, நல்ல மண்டலி எதுக்கு, அவருக்காக இன்னைக்கு 10,000 ரூபாய் வருமானம் வருது, நான் அவருக்கு நஷ்டமான கூட பரவாயில்லடா, இன்னைக்கு நான் அவருக்காக வரேன்டா, அவருக்காக தான் வரேன், நான் பாஸ்டுக்காக வரல, சபைக்காக வரல, நான் அவருக்காக வரேன். அது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. இந்த அறிவு அனந்த ஞானம், அந்த அனந்த ஞானம் இயேசுகிட்ட இருக்குது. புரியுதா? பரிசுத்தவான்கள் எதை விட்டு வராங்க தெரியுமா? எல்லாரும் இயேசு ஏற்றுக்கிறாங்க, வர முடியல உங்களால், எல்லாம் இயேசு ஏற்றுக்கிறீங்க, ஆனால் அவரை தேடுற இருதை நமக்குள்ளே காணப்படல். அது தேட தேட நம்ம யார் என்று கர்த்தர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நம்ம கேட்கறதுனா தெரியுமா? சுகமாக்க ஆண்டவரே, என் பிரச்சனைக்கு விடுதலையாக்குங்க. நான் சத்தியமாக வெளிப்படுத்த சொல்ல நான் கேட்டதில்லை, நீங்கள் யார் எனக்கு வெளிப்படுத்துங்க. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கீங்க நீங்கள்? நான் கேட்டிருக்கிறேன். மேலே இடி முழக்கும், வானம் அப்படியே கிழிஞ்சிச்சு. என்னை கூப்பிட்டார் பேச சொல்லி, என்னை பேச சொல்லி ஊழியத்தை கர்த்தர் கூப்பிட்டார். வா வந்து ஊழியம் செய். இயேசு பற்றி தெரியாது, பெருமைக்கு சொல்ல கர்த்தர் மன்னிக்கணும். அப்போ ஒரு வெளிப்பாடு இல்லாமல் சபையில் உட்காராதீங்க. ஒரு வெளிப்பாடு இல்லாமல் உங்கள் ஜீவம் வளராது. அப்போ சபையினுடைய பிரமாணம் என்ன தெரியுமா? நீ பரிசுத்தமாக்கி ஆண்டவரோட கூட இருக்கணும். ஆனால் முதல்ல பரிசுத்தம், ரெண்டாவது என்ன சொன்ன உங்களுக்கு? சொல்லுங்க. அப்புறம் செகண்ட் வசனம், 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 வசனம். எப்படிப்பட்ட வசனம்? பசும்பொன், சாதாரண பொன் இல்லை, உப்பேரியின் தங்கம். தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் ஒரு தனி சத்தியம். மூணாவது, அவரை பற்றி அறிவில் நீ வளரணும். அப்போது கீதா மட்டும் இந்த வாரம் கழுவட்டுமே சொல்லுவே, நீ கீதா மட்டும் செய்யட்டுமே சொல்லக்கூடாது. இந்த சின்ன விஷயம் மாத்திரமல்ல, நான் பல முறை சொல்ல, எல்லா விசுவாசியும் சொல்ல, ஊழியத்து கூட போங்க, ஊழியத்து கூட வாங்க. வெயிலெலாம் முடிட்டு போகிறேன், வாரம் போகிறேன், தொடர்ந்து ஜெபி. கத்தரை கத்த சொன்னார், அல்ல லிசனிங், நீ போய் உனக்கு சொன்னதை நிறைவேற்றி நான் வந்து உன்னை கூட்டுமா ரெடியாருன்ட்டார். உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிடுறேன், கடைசி காலம், கடைசி காலம். இது வரைக்கும் ஒருத்தர் கூட ஆண்டை பற்றி சொல்லாத கை தூக்கும் பார்க்கலாம். சரி, இந்த வாரம் எத்தனை பேருக்கு சொல்லியிருப்பீங்க? அப்போது சும்மா சபைக்கு வரீங்க, புது செல்ஃபோன் வாங்கி வீட்டில் வச்சா பேசுமா? என்னென்ன பண்ணணுமோ பண்ணணும். இன்றைக்கி முடிவு பண்ணிங்க, சபைக்கு வரும் பொழுது யாரும் முதல் லேட்டாக வரக்கூடாது. ரெண்டாவது, ஒரு வெளிப்பாடு இல்லாமல் சபைக்கு வராது. சபையில் வசனத்தை கேட்டு அதன்படி வாழ நீங்கள் முயற்சி செய்யுங்க. மூணாவது ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நாங்கள் என்ன செய்யணும். பவுல் சொல்கிறார், 2 தெளிவான காரியம் சொல்கிறாரு. நான் அதுக்கு தான் வந்தேன்னு சொன்னார். இன்னொன்று, இயேசு பற்றி நான் சொல்ல வந்திருக்கிறேன். வாசிங் கொலேசியர் 1:27 சொல்கிறார். சீக்கிரம் வாசிங், டக்குன்னு. உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே, தேவனால் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படி நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். தெளிவா சொல்றாரு பாருங்க. கொலேசிய சபைக்கு இங்க பாருங்க, என்னை பெருக்க தான் கர்த்தர் அழிச்சார், எனக்கு கக்குசுவார தான் கர்த்தர் அழிச்சார், எனக்கு வந்து பெயிண்ட் அடிக்க தான் கர்த்தர் அழிச்சார் அங்க சொல்றாரு. அப்போ சபைக்கு வந்த வசனத்தை மேற்கொள்ள வேண்டும். சபையில் பிரச்சனை இருக்குது, நீங்க ஏன் வசனத்தை கை கொள்ளன்னு சொல்லிட்டு புத்தி சொல்லிட்டு போயிட்டாரு. இங்க எபேசியர் சொல்லப்படும் பொழுது வாசிங்க, 6 வாசிங்க. உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். எபேசியர் 3 முதல்ல வந்து அந்த சபைக்கு ஊழியக்காரன் சொல்றாரு. இங்க எபேசியர் 3 சீக்கிரம்
கொலேசியர் முன்னாடி வர வாசிங்க. எபேசியர் 3, 4, 5, 6. 3ஆம் அதிகாரம் 3, 4, 5, 6. அது என்னவெனில் புறஜாதிகளின் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்திற்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள். எபேசிய சபைக்கு ஒரு பிரச்சனை வருது, சில ஜாதி பிரச்சனைலாம் வருது. அப்ப சொல்றாரு, ஒரே சரீரமாகிய சபைக்கு கர்த்தர் நம்ம கொண்டு வந்திருக்கிறாரு, நீங்க அதை பட்சபாதம் பாராதீங்க. வாசிங்க. இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து, கிறிஸ்துவனுடைய ரகசியம் குறித்து பாருங்க. அங்க வசனத்தின் ரகசியம், இங்க கிறிஸ்துவின் ரகசியம். சபைக்கு என்ன பாத்தீங்களா? அப்போ இங்க பாருங்க, நான் ஒரு காரணம் சொல்ல உங்களுக்கு. இந்த மைக்கு கூட செல்ஃபோன் எங்கே கொடுத்துக்கிறாங்க, எனக்கு அதை பற்றி அவ்வளோ தெரியாது. நான் அதை பற்றி நான் கவலைப்படுறதும் கிடையாது. இந்த மைக்கை குறித்து உங்களுக்கு வெளிப்பாடு இல்லைன்னா இந்த மைக்கை வச்சுன்னு முன்னாடிப்பீங்க. சபைக்கு வரீங்க, ஏன் உங்கள் இருதயம் சீர்படலைன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது வசனத்தின்படி வாழ உங்களுக்கு விருப்பம் இல்லை. ரெண்டாவது, தெய்வத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு இல்லை. அதனால தான் உங்களுக்கு கோபம் வருது. உங்களுக்கு சொன்னால் உடனே வர்றது கிடையாது. நான் மறுபடியும் சொல்ல, முதல்ல வசனத்து மேலே ஒரு வாஞ்சை இருக்கணும் சபைகளில். ரெண்டாவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றி நீங்கள் ஒரு வெளிப்பாடு இருக்கணும். எனக்கு ஜீவனை தந்தாரு, இன்னைக்கு நான் சொல்கிறேன் உயிரோடு இருக்குது, நீயும் நானும் அப்படி சுத்த கிருபைன்னு சொல்லணும். ஆனால் அவரை பற்றி இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த வசனத்து மூலமா கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். ஆமென். அதில் மிக முக்கியமான ஒரு காரியம் அனந்த ஞானம். அனந்த ஞானம், அந்த ஞானம் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அனந்த ஞானம் என்று சொல்லப்படும் போது இயேசுவை அறிகிற அறிவினாலே நாளுக்கு நாள் தேவ கிருபை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்போ பரிசுத்தம், வசனத்தின்படி வாழ தேடணும், வசனப்படி வாழணும். எப்படிப்பட்ட வசனம்? பொண்ணை விட, பசும் பொண்ணை விட தேவட வசனம் நம்ம உயர்நிறுத்தும். ஆமென். அல்லேலூயா. மூணாவது என்ன சொல்லப்பட்டிருக்குது? இயேசுவை குறித்து நம்ம நாளுக்கு ஆண்டவரை பற்றி யாராலுமே சொல்ல முடியாது. யாராலுமே வேதத்தில் அழகாக சொல்லப்படுது, ஒரே பேரனாகிய குமாரனே பிதாவின் மடியில் இருந்தவரை கர்த்தர் நம்ம கற்பிச்சிருக்கிறார். ஆமென். அப்போ சபைக்கு எதுக்கு வர? நட்பா சிபிஎம், சிஎஸ்ஐ, ஆல் சென்ட் சர்ச், அந்த சர்ச், எந்த அதெல்லாம் விட்டுடுங்க. நான் என்னை உருவாக்குற இடம் அது. ஆமென் சொல்லுங்க. என்னை நியாயத்திற்கு போகிற இடம். இந்த இடத்துலேருந்து கர்த்தர் என்னை உருவாக்குவார். எப்படிப்பட்ட உருவாக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆண் பிள்ளை நான் கண்டேன், ஒரு ஸ்திரீ நான் காணவில்லை. வாசிங்க பிடிச்ச எபேசியர் 3:26 வாசிங்க. பிரசங்கி 7:27. எபேசியர் 3:6. எபேசியர் 3:6. இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. ஆமென். சரி, கடைசி நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த ஞானம் ஞானம் பெசேல், கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் ப்ளீஸ், கொஞ்சம் கவனிங்க. இதை எனக்கு செய்ய தெரியாது. ஆண்டவர் என்ன கூப்பிடாது, நீ இதை போய் செய். நல்ல கவனிங்க. பெசேல், நீ 12 கோத்திரத்தில் இதை செய்யின்ட்டார். நீ ஏன் தானே பண்ணியிருப்ப, அது வேணும் இது வேணும்னு தெரியாதுன்ற மோசே போல. இதை செய்யறதுக்கு கர்த்தர் உன்னை தான் விரும்புகிறாரு. அப்போ அந்த ஞானத்தை யார் கொடுத்தாரு? சத்தமாக சொல்லுங்கள். அப்போ உன்னை அழிச்சா இல்லை, அப்போ ஏன் நீ எதுக்கு பயப்படுற, எதுக்கு கவலைப்படுற? உன்னை கூப்பிட்டாரு, செய், இப்போ செய்.
போன்னு சொன்னாலும் போ, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இல்லையா போல அவனை சாவடிக்கு போகிறான், நான் இங்கே செத்து போகிறேன், ஆண்டு செய்ய அனுப்பிட அவர் காக்கத்தை அனுப்புகிறார். அப்போ பாருங்க, இந்த இந்த டிசைனை தேவன் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அப்போது இதை பற்றி அறிவு நமக்கு இல்லை, இதை பற்றி செய்ய நமக்கு தெரியாது. அதான் பவுல் சொல்றார் கொரிந்தியர் சபைக்கு, 1 கொரிந்தியர் 2:7 வாசிங்க. முடிச்சுட்டு போகலாம். 1 கொரிந்தியர் 2:7. 1 கொரிந்தியர் 2:7. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அல்லேலூயா. கை தட்ட மாட்டீங்களா? கை தட்ட மாட்டீங்களா? மானா மக்கு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனாலும் அந்த மறைக்கப்பட்ட ரகசியத்தை என் ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. திரும்ப வாசிங்க, அழகான வாசிங்க வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதும் ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதுதான் அனந்த ஞானம். எனக்கு ஒன்றும் தெரியும். போய் நம்ம சொல்ல, ஆண்டவரே நமக்கு ஆண்டவரே. அப்போது சபைக்கு வரும் பொழுது, ஒன்று பரிசுத்தம், இன்னொன்று வசனத்தை தேடணும், வசனத்தபடி வாழணும், மூன்றாவது ஆண்டவர் அறிகிற அறிவில் வரணும், நாலாவது நான் ஒன்றும் இல்லை, என்னை தாழ்த்தி 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 தேவட பாத்திரம் பிடிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். சாம் ஜெபிங்க போல. நல்ல பிதாவே, இயேசுவே பரிசுத்தாவே அருமை சோதரிக்கிறோம். தகப்பனே, ஆண் பிள்ளையானவன் தண்ணிலே அவன் மிதக்க வேண்டும், பாடுபட வேண்டும், அவன் வனாந்தர பாதத்தில் நடத்த வேண்டும், அவனை நீர் கொண்டு வந்த நோக்கம் அவனோடு கூட நீர் ஐக்கியப்பட வேண்டும். ஆண்டவரை சோதரிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நீர் சஞ்சரிக்கிற இடத்துல உம்முடைய பொன்னாகிய வசனத்தில் அவன் தரிப்பிக்க வேண்டும். ஆண்டவரை சோதரிக்கிறோம். சபையானது பாடுபட்டு சகோதரத்துவத்தாக இருக்க வேண்டும். ஆண்டவரை அவர்களை உருவாக்க வேண்டும், அந்த எண்ணத்தை தரிப்பிக்க வேண்டும். ஜாதி மதம் வேதமின்றி எந்த ஒரு பிரிவினையின்றி கர்த்தர் கொடுக்கிற பெசலின் நூதன வேலையை செய்யும்படியாக, உம்முடைய வேலையை செய்யும்படியாக சபையை குறித்தான அறிவு வேண்டும், கிறிஸ்துவ குறிக்கான அறிவு எங்களுக்கு வேணும். ஆண்டவரே தேவரீர், உம்முடைய நாணம் உலகம் தோற்றத்துக்கு முன்பதாகவே அதை மறைப்பொருளை நீர் வைத்திருக்கிறீர். உம்முடைய ஆவியின் பரிசுத்த ஆவியினாலே இந்த சபையை நிரப்பி தேவரீர் நல்ல சபையாக இருக்கும்படியாக, எத்தனையோ மனவாட்டிகள் இருக்கும் பொழுது மணவாளன் ஒரு மனவாட்டியை தேர்ந்தெடுத்தது போல அவனுடைய சுபாவம் மரணத்தை விட கொடியதாக இருக்கிறது நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுடைய சுபாவமோ கர்த்தராகிய இயேசுனுடைய சுபாவமாக இருக்க வேண்டும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். நான் மறுபடியும் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைங்க, ஏதோ நான் இந்த நிமிஷம் எல்லாம் கசப்பை விட்டுடுங்க. செகண்ட் திங், இந்த சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கான், ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மாத்திரமல்ல, இதன்படி வாழ நீங்கள் முயற்சி செய்து வாழ்ந்து தான் ஆகணும். ஆனால் ஒரு நாள் நல்ல கவனிங்க, எஸ்டரில் போய் பார்த்தீங்கன்னா அநேக ஸ்திரீகள் இருந்தாலும் கர்த்தர் எஸ்டர் மேலே ஒரு கண்ணை வச்சுருந்தார். ஏன் தெரியுமா? அவன் என்ன மொர்தெகாய் என்ன சொன்னாரோ அதன்படி அவர் செஞ்சாங்க. அப்போது முதல்ல தேவன் பார்க்குறாரு, உள்ளே இருக்க ராஜாவுக்கு போய் சொல்லுவாங்க, நீங்கள் போய் அந்தம்மா எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு. அநேக ஸ்திரீகளை மேலே அன்பை வைத்திருந்தாலும் எஸ்டர் மேலே இருக்க அளவு கடந்த அன்பை கர்த்தர் வச்சிருக்கிறார். அன்றைக்கி நமக்கு அப்படி தான். எத்தனையோ சபைகள் இருந்தாலும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சபையில் அதிகமாக பிரியம் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். இந்த சத்தியத்தை மறந்துடாதீங்க. ஆண்டவர் வரும்போது ஒரு மனவாட்டியாக நம்ம கர்த்தர் ஆயத்தப்படும்படியாக, சபைக்கு ஏன் வரன்னு கூட தெரியாமல் இருக்கக்கூடாது. வசனத்தின்படி வாழ்ந்து பரிசுத்தமாக இருந்து இயேசு அறிவில் வளர்ந்து நம்ம எங்கொண்டு போவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாது. ஆமென். நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாக தேவ அன்பு பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்மோட கூட சகல பரிசுத்தவான்கள் நம்முடைய குடும்பத்தார் கூட வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. சாப்பிட்டு போங்க. ஆமென்.